வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 22nd லெசனுடைய பார்ட் 2 பத்தி வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வைரஸால் ஏற்படுத்தப்படும் நீர்வழி நோய்கள். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து காற்று வழியில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, வைரஸால ஏற்படக்கூடியது, அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இந்த வாட்டி நீர்வழி நோய்கள், நீர் மூலமா பரவக்கூடியது எது எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோய் பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோய் காரணி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் மிஸ் பண்ணிடவே வேணாம். மற்றபடி இந்த நோய் பரவும் முறை, அறிகுறிகள், தவிர்த்தல், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் வந்து ரீட் மட்டும் பண்ணி விட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது இந்த நோய் காரணி இதுதான். போலியோ மைலிட்டிஸ். இதோடைய நோய் காரணி போலியோ வைரஸ். நோய் தொற்று துளிகள் மூலமாகவோ மூக்கு தொண்டையிலிருந்து சளி வருதல், இந்த மாதிரி எல்லாம் வந்து பரவுது. மத்திய நரம்பு மண்டலத்தை இது டைரக்டா பாதிக்கக்கூடிய வகையில வந்து இந்த நோய் அப்படிங்கிறது இருக்கும். இதோட அறிகுறி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கை கால்களில் வாதம் ஏற்படுதல், செயலிழத்தல், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறைகள். சால்க் என்ற தடுப்பு மருந்து, வாய்வழி போலியோ தடுப்பு மருந்து, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறது மூலமா நம்மளால வந்து இந்த போலியோ அப்படிங்கிற இந்த போலியோ வைரஸால ஏற்படக்கூடிய போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கக்கூடிய நோயை வந்து நம்மளால தடுக்க முடியும். நோய் காரணி, தடுப்பு முறைகள், இது மட்டும் நல்லா பாத்துக்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ். இதோடைய நோய் காரணியா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்னு சொல்லுவோம். HAV. இந்த இடத்துல பாருங்க, மாசடைந்த நீர் மூலமா வந்து இது பரவுது. கல்லீரல் வீக்கம் வந்து இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படக்கூடிய வகையில இருக்கும். கல்லீரல்ல வந்து வீக்கம் ஏற்படக்கூடும். அதே மாதிரி அறிகுறிகள் பாருங்க, குமட்டல், பசியின்மை, அதீத காய்ச்சல், இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகளை காட்டும். உணவு கெடுதலை தடுத்தல், உணவினை சரியாக கையாளுதல், குளோரினேற்றப்பட்ட கொதிக்க வைக்கப்பட்ட நீரை பருகுதல், தனி மனித சுகாதாரம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கடைபிடிக்கிறது மூலமா இந்த நோயை நம்மளால வந்து தடுக்க முடியும். அதீத வயிற்றுப்போக்கு. ரோட்டா வைரஸ் அப்படிங்கக்கூடிய நோய் காரணி மூலமா தான் நமக்கு இந்த அதீத வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இதோடைய பரவும் முறை பாருங்க, மாசடைந்த நீர், உணவு மற்றும் வாய் வழியாக பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இதுல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பா குடல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுகுடல், பெருகுடல் எல்லாம். டோட்டலா அந்த குடல் ஏரியா அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய வகையில வந்து இது வந்து அமையும். நீர்நிலையில் சளி போன்ற மலம் கழிதல், வாந்தி, காய்ச்சல், இதெல்லாம் தான் வந்து அறிகுறிகள். சரியான சுத்தமும் சுகாதாரமும் இருந்தாவே நம்மளால இந்த அதீத வயிற்றுப்போக்கு அப்படிங்கக்கூடிய நோயை தடுக்க முடியும். அடுத்தது பாருங்க, பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் நீர்வழி நோய்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, காலரா, அதீத வயிற்றுப்போக்கு நோய். இதுக்கான நோய் காரணியா விப்ரியே காலரே. இந்த காரணியை நம்ம சொல்லுவோம். சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீர், வாய் வழியாக உட்செல்லல், இதெல்லாம் தான் மெயின் வந்து இந்த எல்லாம் வருது இல்லைங்களா. அதன் மூலமா தான் வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அஃபெக்ட் ஆகக்கூடிய பகுதியா நம்ம குடல் பகுதியா தான் வந்து சொல்லுவோம். நீர்மமான கழிவு வெளியேற்றம், வாந்தி, தசைப்பிடிப்பு, இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் வந்துச்சுனாவே ஓகே நமக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ணலாம் லைட்டா. இதோடைய தவிர்க்கும் மற்றும் தடுக்கும் முறையா சுகாதார துப்புரவு, வாய்வழி நீர்ச்சத்தினை தரும் நீர்மத்தினை உட்கொள்ளல், இது எல்லாமே வந்து நம்ம பண்றது மூலமா நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து சுகாதாரமா இருக்கணும், சுத்தம் சுகாதாரம், இதை வந்து ரெண்டையுமே வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னாவே எல்லா பிரச்சனைக்குமே வந்து தடுப்பு வரும். அடுத்தது பாருங்க, டைஃபாய்டு, குடல்சார் காய்ச்சல். சால்மெனெல்லோ டைஃபி அப்படிங்கக்கூடிய நோய் காரணி தான் இந்த நோய்க்கு காரணமா இருக்குது. இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா ஆல்ரெடி. அது வந்து கழிவு கலந்த நீர் மற்றும் உணவு, வீட்டு ஈக்கள் மூலம், இது எல்லாம் மூலமா தான் வந்து நமக்கு வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிறது. பாதிக்கப்படக்கூடிய உறுப்பா சிறுகுடல் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதிக காய்ச்சல், பலவீனம், அடிவயிற்றில் வலி, தலைவலி, பசியின்மை, இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் எல்லாத்தையுமே வந்து இது காட்டும். இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பூச்சிகள் மற்றும் தூசுகள் மூலமாக உணவானது கெட்டு போவதனை தவிர்த்தல், பாலினை பதப்படுத்துதல், பொதுவாக சுகாதாரத்தை அதிகரித்தல், எதிர் உயிர் மருந்துகளை கொண்டு மருத்துவம் பார்த்தல். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்மளால இந்த டைஃபாய்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அறிவியல் அறிஞரை அறிந்து கொள்வோம். சர் ரெனால்ட் ராஸ் என்பவர் இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர் ஆவார். இவர் பாத்தீங்கன்னா மலேரியாவை பற்றிய ஆய்வுக்கு வந்து மிகவும் புகழ் போனவர் தான் வந்து இந்த பர்சன் அப்படிங்கக்கூடியவர். இவர் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல 25 இயர்ஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
மலேரியா ஒட்டுண்ணியின் வளரும் நிலைகளானது கொசுவின் இரைப்பை குடல்வழி பகுதியில் நடைபெறுகிறது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது மலேரியாவுக்கு முழுக்க முழுக்க கொசு தான் காரணம். சோ அந்த மலேரியாவை பரப்பக்கூடிய ஒரு ஏஜென்ட்டா வந்து இந்த கொசுக்கள் தான் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரொனால்ட் ராஸ் அப்படிங்கக்கூடியவங்க தான். ஸோ அதே மாதிரி மலேரியா பரவுற விதம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால 1902 வந்து இவருக்கு நோபல் பிரைஸ் அப்படிங்கறதும் கொடுத்து ஹானர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட வடிக்கப்பட்ட திரவத்தை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிலவேம்பு கஷாயம் வந்து மெயின் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2009 ஏப்ரல் மாதத்துல வந்து பன்றி காய்ச்சல் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பன்றி காய்ச்சல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பல மில்லியன் மக்களை தாக்கிய நோய் இது. ஸோ ஜூன் 2009 வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய WHO இருக்காங்க இல்லைங்களா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஓகே இவங்க இந்த நோயால லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து இறந்துட்டு இருக்காங்க, ஸோ இதை வந்து ஒரு பேண்டமிக்கா வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோயை ஒரு பெரும் கொள்ளை நோயா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா WHO அப்படிங்கறது நமக்கு வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். 2015 இந்தியால இந்த நோயால மட்டுமே 31,000 மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதுல 1,900 பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ் 1996 தோன்றியது. இந்த வைரஸால் முதலில் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் நோய் தோன்றியதாக கண்டறியப்படுகிறது. இந்த பேர்ட் இன்ஃப்ளூயன்சா இருக்கு இல்லைங்களா, பறவை இன்ஃப்ளூயன்சா, அதை வந்து பரப்பக்கூடிய அந்த ஏஜென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா H5N1 அப்படிங்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1996 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எங்க வந்து இதோட பர்த் பிளேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தெற்கு சீனா, ஹாங்காங்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க எல்லாம் தான் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. H5N1 என்ற வைரஸ் ஆனது 1997 உலக சுகாதார நிறுவனத்தால் முதலாக மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் கிட்ட எப்ப வந்து இவங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1997 தான் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. முதலில் இந்நோயின் வெளிப்பாடானது 2003 டிசம்பரில் அறியப்பட்டது. ஸோ அந்த நோயை பத்தின வெளிப்படையான தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்து 2003 வந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. HIV நோயானது முதலில் அமெரிக்காவில் ஹட்டாய் என்ற இடத்தில் 1981 கண்டுணரப்பட்டது. ஸோ HIV ஃபர்ஸ்ட் எங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹட்டாய் அப்படிங்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க 1891. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 86 பாருங்க, ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தமிழ்நாட்டின் முதலாவது எய்ட்ஸ் பாதிப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் அமெரிக்கால ஹட்டாயில 81 வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அகெயின் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை. இந்த எய்ட்ஸ் பாதிப்பிற்கு எய்ட்ஸ் தடுப்பூசி, இந்த எய்ட்ஸுக்கான தடுப்பூசி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, RV144 அப்படிங்கக்கூடிய மருந்து தான் வந்து நம்ம எய்ட்ஸ் தடுப்பூசியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தாய்லாந்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க 2003. இதனுடைய ஆய்வறிக்கையை 2011 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்களா, நுண்ணுயிரிகள். ஸோ அதனால அந்த நுண்ணுயிரிகள்னால ஏற்படக்கூடிய நோய் எல்லாத்த பத்தியுமே கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெசன் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டேட்டா கண்டென்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது மட்டும் நம்ம அந்த நோய் காரணிகள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னா கன்ஃபியூஸ் பண்ணாது. அடுத்தது பாருங்க, பாலியல் தொடர்பு மூலம் பரவும் நோய்கள். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாக்டீரியாவால பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன, வைரஸால பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா பாருங்க, கொனேரியா, இதோடைய நுண்ணுயிரி, நோய் பரப்பும் நுண்ணுயிரி என்னன்னு பாருங்க, நியசெரியா கொனேரியா அப்படிங்கக்கூடிய நுண்ணுயிரி தான் இதை வந்து பரப்புது. நேரடி பாலியல் தொடர்பு மூலமா இது வந்து பரப்பப்படுது. சிறுநீர் புறவழி குழாய்கள்ல இந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்தது சிஃபிலிஸ், ட்ரெப்னோனிமா பல்லிடம் அப்படிங்கக்கூடிய நுண்ணுயிரியால இந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பிறப்புறுப்பின் தோல் மற்றும் முக்கோசா பகுதியில் தேய்மானம் அப்படிங்கிறது வந்து இதனால ஏற்படுது. அடுத்தது வைரஸ்.
பிறப்புறுப்பில் கொப்பளம் அக்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதற்கான நுண்ணுயிரி எதுன்னு சொல்லிட்டு பாருங்க, ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கக்கூடிய வைரஸ்னாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. தனித்தனியே ஆண் மற்றும் பெண்களின் பிறப்புறுப்புகள், ஸோ அந்த இடத்துல வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அதே மாதிரி பிறப்புறுப்பில் கொப்பளம் அக்கி, ஸோ இதுக்கு இன்னொரு நோய் காரணியும் இருக்குது, மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். பாலியல் உறவு மூலமா இந்த நோய் அப்படிங்கிறது பரவுது, தோலிலிருந்து தோலுக்கு. ஸோ தனித்தனியா வந்து பிறப்புறுப்புகள் அப்படிங்கிறது வந்து பாதிப்படைய கூடும் இதனால. அடுத்தது தடுப்பூசியிடுதல் நிகழ்வை எட்வர்ட் ஜென்னர் என்பவர் தான் வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தடுப்பூசி கொடுக்கறது மூலமா அந்த நோய்க்கு எதிராக வந்து நம்மளால அந்த நோய்க்கு எதிரான தடுப்பு முறைகளை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தடையே வந்து நம்மளுடைய ஜென் அப்படிங்கிறவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய WHO இருக்காங்க இல்லைங்களா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களுடைய அந்த ஆர்டரோட படியை மனித குலத்தினிடையே இருந்த பெரியம்மை அப்படிங்கக்கூடிய ஒரு நோயானது, அந்த பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி வந்து இந்த ஜென்னரோட தடுப்பூசியை தான் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து அந்த பெரியம்மை அப்படிங்கறது வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெரியம்மை நோயை வந்து முழுக்க முழுக்க அழிச்சதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசனா இருந்தது இந்த ஜென்னர் தடுப்பூசி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்ப அந்த தடுப்பூசி முறையையும் முதல்ல கொண்டு வந்தவங்களும் யார் தான்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கக்கூடிய பர்சன் தான். லூயிஸ் பாஸ்டர் என்பவர் 18ஆம் நூற்றாண்டின் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். இவர் நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர். இவர் காலரா, ஆந்த்ராக்ஸ் மற்றும் பிற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கினார். ஸோ நம்மளுடைய இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கக்கூடிய பர்சன் தான் காலரா, ஆந்த்ராக்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த லெசன் மெயின் வந்து நம்ம நுண்ணுயிரிகள் பத்தி படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம நிறைய வந்து டிசீஸ் பத்தி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கீழே மருந்து கண்டுபிடிச்சவங்களோட நேம் இருக்குன்னா நம்ம அதையும் கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அடுத்தது பாருங்க, குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை. ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு நம்ம வந்து தடுப்பூசி அப்படிங்கறது வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த தடுப்பூசி எந்தெந்த டைம் பீரியட்ல எப்ப வந்து போடணும், என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு PCG அப்படிங்கிற தடுப்பு மருந்து வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து 15 days கழிச்சு வாய்வழி போலியோ மருந்து அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 6th வீக்ல TBT மற்றும் போலியோ. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊசியும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. MMR, TAB, TT மற்றும் போலியோ. ஸோ இந்த மாதிரி திருப்பி வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் என்னென்ன தடுப்பு மருந்துகள் இருக்குது அப்படிங்கறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த டியூரேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பட் என்னென்ன மருந்து இருக்குதுன்றது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தது புக் பேக். நம்ம ஆல்ரெடி புக் பேக்குன்னு தனியாகவே வீடியோவும் டிஸ்கஸ் பண்ணி அதற்கான பிளேலிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இம்பல்ஸ் TNPSC அப்படிங்கக்கூடிய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.